நியூஸ் தமிழ் கழுகு. பாமகவுல கட்சி பிரச்சனையை விட யாருக்கு எந்த தொகுதிங்கிறத முடிவு செய்யறதுல அன்புமணி பெரும் குழப்பத்துல இருக்காராம். சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் பாமக இருக்க போகுதுங்கிறதும் முடிவாயிடுச்சான். இந்த சூழல்ல அந்த கட்சியில யாருக்கு எந்த தொகுதிங்கிற முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக ஜெயங்கொண்டம் தொகுதி அன்புமணிக்கு பெரும் தலைவலியா மாறி இருக்கான். இந்த தொகுதியில கடந்த முறை அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட வழக்கறிஞர் பாலு 5000 வாக்குகள்ல தோத்து போனாரு. இந்த முறை விட்ட தொகுதியை பிடிக்கணுங்கிற முனைப்புல பாலு பரபரப்பாக கடந்த முறை பாலுவுக்கு இந்த தொகுதியை கொடுத்ததுனால பாமக இணை பொதுச் செயலாளர் வைத்தி பாமகவிலிருந்து வெளியேறினாரு. வைத்திய சமாதானப்படுத்தி கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு அன்புமணி. இப்ப வைத்தியம் ஜெயங்கொண்டத்தை கேக்குறாராம். மூணாவதா பாமகவோட மாநில துணை பொதுச் செயலாளரா இருக்கிற டிஎம்டி திருமாவளவனும் ஜெயங்கொண்டம் தொகுதியை கேட்டிருக்காராம். இவரு வன்னியர் சங்க மாநாடு உட்பட பல பாமகவோட பிரம்மாண்ட கூட்டங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிற முக்கியமான நபரா இருக்காரு. இப்ப இருக்கிற கட்சி பிரச்சனையை விட ஜெயங்கொண்ட விவகாரம் தான் அன்புமணிக்கு பெரும் தலைவலியா இருக்குதான்.